அதெல்லாம் சங்கர் ஞாபகத்துக்கு வருது இந்தியன் 2ல தொடர்ந்து விக்ரம் படம் ஹிட்டுக்கு அப்புறம் இந்தியன் 2ங்கிறது ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ அந்த வரிசையில தக்லைஃப் வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க பிளான் பண்ணி இதுதான் சரியான நேரம், இந்த டைம் இந்தியன் 3 இறக்குவோம் அப்படின்ட்டு அது ஹிட் கொடுத்து தெரியல. ஆக்சுவலி இப்போ நான் அந்த மீமை நானும் பார்த்தேன். எப்படின்னா ஒரு பக்கம் மணி சார், இன்னொரு பக்கம் வந்துட்டு சங்கர் சாரை உட்கார வச்சுட்டு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ளாப்பான படங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருந்தாங்க. உண்மை என்னன்னா அவங்க அந்த அளவுக்கு ஹிட் கொடுத்த இயக்குனர்கள் அந்த டைம்ல யாரும் யோசிக்க முடியாத படங்கள். மணிரத்னம் படங்களை எடுத்துக்கிட்டா அவ்வளோ படங்கள் அந்த டைம்ல பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவர் சங்கர் சார் படங்கள்ல பார்த்தா ஜெடில்மலை ஆரம்பிச்சு நீங்க ஒவ்வொரு படமே முதல்வன் படத்துல இருந்து எல்லாமே ஒரு மாதிரி அந்த கதையே ஸ்ட்ராங்கா வித்தியாசமா இருக்கும். சிவாஜி வரைக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரோட படங்கள். வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு வித்தியாசமான படங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துச்சு. இன்னொன்று ஃப்ரேமிங் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐலே மிஸ் ஆன மாதிரி தான். ஐலையும் அதாவது எப்படின்னா அந்த படம் வந்துட்டு நீங்க பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த படத்தோட அவரோட ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அது இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த ஒரு தனித்துவம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது வந்து இந்தியன் 2 பார்க்கும்போது அதனால தான் இந்தியன் 2 சொன்னேன், ஒரு ஃப்ரேமில் கூட வந்து சங்கர் சாரை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அவுட்டேட் ஆகிட்டார். ஐயா அதை பற்றி யோசிக்கலையா அப்படின்ற மாதிரி.